பிகிட் குட். நம் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி ஜெய்யரசியின் தாத்தா அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னுடைய முதல் கேள்வி, பல்துறை அறிவும் பல போட்டிகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய திறமையை சாதனா மாணவர்களுக்கு வளர்த்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த பல்துறை அறிவில் உங்கள் பேத்தி எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? அதாவது ஓம் சாதனா என்ற அந்த சொல்லிலேயே ஓம் என்ற சொல்லே ஒரு மந்திர சொல். அது பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக அறிவை கொடுக்குது. சாதாரணமான அறிவு இல்லை, தெய்வீக அறிவை கொடுக்குது. ஒரு ஆர்வத்தை தூண்டுற இந்த பள்ளியில் அது மிகவும் சிறப்பாக செய்யப்படுது. பல்துறையிலையும் பல வாய்ப்புகளை அது கொடுத்துருக்கு. அதை ஜெய்யரசிக்கு முதல்ல என் பேரன் கணேஷ்ராஜ் அங்கே படித்தான். அவன் +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு போகும்போது அவங்க பிஏவில் சேரும்போது அவன் அந்த காலேஜிலே முதல் மாணவனாக இன்றைக்கி படித்து முடிச்சிருக்கான். அந்த இன்றைக்கி நீங்கள் கேட்டீங்க, நுண்ணறிவு துறையில் பல்துறையில் இன்றைக்கி உலகம் முன்னேறிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த போட்டியில் அவங்க இந்த அளவுக்கு நல்லா வர்றாங்கன்னா அதுக்கு ஸ்கூலில் இருக்கிற நடைமுறை முக்கிய காரணம். இதை நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க. எதிர்காலத்தில் அவங்க நல்லா இருப்பாங்க நிச்சயமாக நான் நம்புகிறேன். இன்றைக்கே எப்பயோ சொல்லிடுறேன், எஸ்எஸ்எல்சியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறும். இப்போயே நான் அதனுடைய இதை சொல்லிடுறேன். எங்கள் பேத்தி ஜெய்யரசி ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க ஒரு துறையிலேயே. அதனால் நிச்சயமாக அது பெரும் நல்ல மார்க்கை எடுக்கும், எதிர்காலத்தில் நல்லா வரும் அப்படிங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இது எங்களுக்கு நம்ம சாதனா ஓம் சாதனாவுக்கு இந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. என்னுடைய இரண்டாவது கேள்வி, நம் பள்ளி இயக்குனர் அவர்கள் ஃபுல் மூன் டின்னரை பற்றி மாணவர்களுக்கு ஊக்குவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த தலைப்புகள் மூலமாக நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து விவாதிக்கக்கூடிய முறைகளை பற்றியும் அதனால் அடையக்கூடிய பயன்களை பற்றியும் சொல்லுங்கள். எப்பா ஃபுல் மூன் டின்னர் அவர் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சு ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்குள்ள கலந்து பேசும்போது சில சந்தேகங்கள் தீருது, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. அந்த சந்தோஷம் உடலுக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. கண்டிப்பாக அந்த குடும்பமே ஒரு சந்தோஷமாக எல்லா விதத்துலேயும் நோய் நொடியை தீர்க்குது. அதாவது மறந்தும் கூட அந்த கலந்து பேசி நம்ம இருக்கிற சந்தோஷத்தை நம்ம குடும்பம் இன்றைக்கி எத்தனையோ குடும்பம் கெடுத்து சரியில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆளுக்கு ஒரு வாக்கில் இந்த கைபேசியோ டிவியோ அது கூடாதுன்னு சொல்லலை, இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க மனநிலையில் ஒரு சந்தோஷம் நல்ல சந்தோஷம் ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து செய்யும்போது அதுதான் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்ப்பா. நீங்கள் நம்ம எல்லோரும் அப்படித்தான் இருக்கணும். நன்றிங்க ஐயா. நல்லது. பிகிட் குட்.